everyone, welcome back to day 5 of English learning journey. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு பிடிச்சது and உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதும் அந்த டாபிக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஹோம்வொர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் சொல்கிறதுக்கு லைக், லவ், என்ஜாய் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்னன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் லைக், லவ், என்ஜாய் ப்ளஸ் நவுன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசும்போது இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். யூஸிங் லைக். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை லைக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். I like pizza. I like pizza. She likes cats. She likes cats. We like chocolate. We like chocolate. யூஸிங் லவ். இப்போ லவ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐ லவ் புக்ஸ். ஐ லவ் புக்ஸ். ஷீ லவ்ஸ் ஃப்ளவர்ஸ். ஷீ லவ்ஸ் flowers. They love movies. They love movies. Using enjoy. என்ஜாய்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். I enjoy coffee. I enjoy coffee. He enjoys cartoons. He enjoys cartoons. She enjoys parties. She enjoys parties. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொன்ன வேர்ட்ஸ் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் கொடுத்துருந்த வேர்ட் லைக், லவ், என்ஜாய் இந்த 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் 2 சென்டென்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட இந்த டாப்பிக்கோட ஹோம்வொர்க். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி எல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காததை சொல்லும்போது டிஸ்லைக், டோன்ட் லைக், டசன்ட் லைக், ஹேட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல் என்னன்னா subject, dislike,
don't like, doesn't like, hate plus noun யூஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். யூஸிங் டிஸ்லைக், இந்த வேர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ டிஸ்லைக் ஈட்டிங் வெஜிடபிள்ஸ். ஐ dislike eating vegetables. We dislike cleaning the house. We dislike cleaning the house. Using don't like. She don't like traveling alone. She don't like traveling alone. We don't like waiting in lines. We don't like waiting in lines. Using doesn't like. Sarah doesn't like coffee. Sarah doesn't like coffee. He doesn't like cartoons. He doesn't like cartoons. Using hate. I hate snakes. I hate snakes. He hates traffic. He hate traffics. இந்த டாப்பிக்கோட ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க. இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீச் பண்ண ரெடியாக இருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை பிடிக்காததை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லிட்டு கற்றுக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.